ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, கார் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதாவது புது கார் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா அந்த புது காரை எப்படி முறையாக பராமரிப்பது அப்படின்றத பற்றி. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் அப்படின்றது போட்டிருக்கோம். ஆனால் இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் கார்கள் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது செய்யப்படுதுங்க. அந்த வகையில் இதுவும் மாறும். கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எப்படி நிறைய விஷயங்கள் மாறுதோ அதே போல் இதுவும் மாறும். அதனால தான் சொல்கிறேன், நிறைய சுவாரஸ்யமான நிறைய பயனுள்ள தகவல்கள் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கார் சம்மந்தப்பட்ட கார் கேர் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பயனுள்ள தகவல்கள், காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருக்கோம். மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் காரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. முதல் விஷயம், புது கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூசர் மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் படிக்கணுங்க. அதை நீங்கள் முழுமையாக படிக்கணும். அது என்னங்க அதெல்லாம் போய் நான் படிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை படிச்சு தான் ஆகணும். இதை படிக்கணும்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் வந்து செய்முறைகள் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு காரில் வந்துட்டு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணோம்னா அதுக்கு ஒரு செய்முறை. அடுத்தது உங்களுக்கு காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே செய்முறையாக போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரெகுலர் சர்வீஸ். முதல்ல எப்போவுமே கார் வாங்கின உடனே முதல் சர்வீஸ் அப்படின்றது 1000ல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 1 மாதத்தில் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரு இப்போ தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. காரினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏன்னா இவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு வாரண்ட்டி இல்லை 2 வருஷம் வாரண்டின்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூட காரினுடைய இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, காரினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த டிரைவரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த ஒரு 1000 கிலோமீட்டர் அல்லது வந்துட்டு 1 மாதத்தில் வந்து பார்ப்பாங்க. அதே போல் ரொம்ப லாங் போகக்கூடாது, இன்ஜினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. லாங் போகக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் 80 கிலோமீட்டருக்கு மேலே வேகமாக போகவே கூடாது. 60-70க்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு காரை வாங்கிட்டு நம்ம 60-70ல் போனோம்னா நம்ம வந்துட்டு ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் காரணமாக தான் நீங்கள் வந்துட்டு கார் வாங்கின உடனே நீங்கள் லாங் ட்ரைவ் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸும் என்ன, அதாவது லீகலாக என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 கிலோமீட்ரு. ஸோ சர்வீஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் லாங் போகக்கூடாது. வண்டியை நல்லா விரட்டவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு யோசனை இப்போ தான் வந்துச்சு. ஒருவேளை 1 வருஷம் வாரண்டி விரட்டுன்னு வெட்டி ஏதாவது ஆச்சுன்னா புதுசாக மாற்றி தரணும், அது ஏன் நம்ம தலையில் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களோ. சரி, நமக்கு எதுக்கு இது தேவையில்ல. சரி, ஓகே, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு விரட்டுன்னு வெட்ட போகிறோம். நான்லாம் 80 கிலோமீட்டர், அதாவது 60-70 மட்டும்தான் நம்ம வண்டியோட வந்துட்டு அதிகபட்ச வேகமே நான் வந்து போவேன். மேபி எனக்கு கிலோமீட்டர் அதிகமாக வந்தது காரணமே இருக்கலாம். அந்த 27 சம்திங்லாம் வந்துச்சு. சரி, ஓகே. அதற்கு பிறகு அடுத்த சர்வீஸ் உங்களுக்கு 5000 அப்புறம் 10,000 என்ற மாதிரி உங்களுக்கு 3 சர்வீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முறைப்படி நீங்கள் முடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடப்போப்பா சர்வீஸ், என் வண்டி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஜஸ்ட்டு ஜென்ரல் செக்கப், வாட்டர் வாஷு, ஸோ உள்ள ஃப்ளோர்லாம் தொடச்சி விட்டுட்டு அதில் ஒரு மேட்டை ஒன்று போட்டு விட்ருவாங்க, அதாவது பேப்பர் மேட்டை ஒன்று போட்டு விட்டு கொடுத்துருவாங்க. 2வது சர்வீஸ்லேயும் அதே தான் நடக்கும். 3வது பெய்டு சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் 3வது சர்வீஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏர் ஃபில்ட்ரு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. நமக்கு இன்னும் புரியல. சர்வீஸ் அப்படின்றது சர்வீஸ் காஸ்ட்டை வேலை செய்கிற ஆட்களுக்கு கூலி தர தேவையில்லையோ தவிர மற்றபடி அதாவது பொருள் மாற்றினா காசு வாங்குறாங்க. எனக்கும் வாங்கியிருந்தாங்க பொருள் மாற்றினதுக்காக. இதில் ஆயில் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதில் இது பண்ணல, ஆனால் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆயிலுக்கெல்லாம் வாங்கினாங்க தான். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், 3வது, அதாவது எண்ணெய், குளிர் சாதன இந்த திரவங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கல டேரெக்டாக இது தான். இன்ஜின் ஆயிலு, பிரேக்கிங் ஃபியூலண்ட்டு, கூலண்ட் ஆயிலு, விண்ட்ஷீல்டு வாஷர், விண்ட்ஷீல்டில் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த வாஷ் பண்ணுற வந்துட்டு ஃபியூலண்ட் அதில் தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். எதுக்கு இன்ஜின் ஆயில் பார்க்கலாம், பிரேக்கிங் ஆயில் பார்க்கலாம், கூலண்ட் ஆயில் பார்க்கலாம், கூலண்ட்டு தண்ணி தான் அது, அதை பார்க்கலாம். நான் ஏன் விண்ட்ஷீல்டுக்கான வாட்டரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம வண்டி ரன்னிங்கில் போயிட்டுருக்குள்ள சில பூச்சிகள் ஏதாவது படலாம். அதனால் வந்துட்டு பூச்சிகள் பட்டு இல்லை லைட்டாக மழை பெஞ்சு வண்டியில் இருக்கிற தூசு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக தெரியும். அந்த டைமில் நீங்கள் தண்ணியே இல்லாமல் வைப்பரை போட்டுட்டீங்க அப்படின்னா
ஃபுல்லாக கண்ணாடியை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் விண்ட்ஷீல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடெக்டிவோட நிறைய விஷயங்கள் அப்படின்றது அதில் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு லைட்டாக குப்பை பட்டாலே ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பிளைடு போயிடும். பிளைடு போச்சு அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய இரும்பு உங்களுடைய கண்ணாடியை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பிளைடு வந்துட்டு இரும்பில் தான் இருக்கும். அது வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது லீக்கேஜ், இன்ஜின் ஆயிலில் லீக்கேஜ், இல்லை பிரேக்கிங்கு, இல்லை கூலண்ட், இதில் எல்லாத்துலேயுமே ஏதாவது லீக்கேஜ் இருக்குது, கீழே ஊற்றுற மாதிரி இருக்குன்னா உடனடியாக அதை சரி பார்த்துருங்க. தயவு செஞ்சு அது சின்ன விஷயம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அடுத்து டயர் அழுத்தத்தை சரி பார்க்கணும். அதாவது டயர் ப்ரெஷரை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். வாரம் ஒரு முறை டயரை வந்துட்டு நீங்கள் காற்றை வந்து கரெக்டாக நீங்கள் இருக்கா என்னன்றதை வந்துட்டு பார்த்துக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே டியூப்லெஸ் டயர் போட்டிருக்கேன். ரெண்டாவது புது காரு, புது டயரு, இதில் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதாவது டியூப்லெஸ் டயருன்றது உங்களுக்கு நார்மலாக அந்த இதோட, அதாவது வீலோட வந்து பிடிச்சிக்கும், அவ்வளவுதான். அதில் டியூப்பில் அந்த காற்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வண்டி ஒரு பள்ளத்தில் விடுறோம், அழுத்தம் ஏற்படுது, வண்டி ரன்னிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த கேப் அப்படின்றது சின்னதாக மைல்டாவது ஒரு ஒரு சின்ன கடுகளவு கிடையாது, அதை விட ஒரு கடுகளவை விட சின்னது ஊசி, குண்டூசி அளவுக்காவது வந்துட்டு அந்த முனை இருக்குது பார்த்தீங்கன்னா, குண்டூசி முனை, அந்த அளவுக்காவது காற்று அப்படின்றது வெளியில் போகும். அப்போ கண்டிப்பாக காற்று குறையும். வெயில் இருக்கா, அந்த வெயிலில் அந்த ரப்பர் வந்துட்டு இருக்கிறது, அந்த ஒரு சமயத்தில் கூட காற்று குறையும். இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் வாரம் ஒரு முறை நீங்கள் காற்று அழுத்தத்தை செக் பண்ணணும். எங்கே பெட்ரோல் பங்குக்கு போனால் அங்கே 1008 கேள்வி, அதை எங்கே போய் பண்ணுறது, அது வேறு க்யூவில் நின்றுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு 1900 அதாவது 2000 வச்சுக்கலாம், அதில் அகோரா பிராண்டில் ஏர் ப்ரெஷர், அதாவது ஏர் பம்ப் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதை பற்றி தெளிவாக நான் லைவ் டெமோவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா அதே அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை போய் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. 5வது 6வது என்னன்றதை பார்த்துடலாம். காரை சுத்தமாக நம்ம பராமரிப்பு பண்ணிக்கணுங்க. அதாவது காருக்கு உள்ளேயும் சரி வெளியிலும் சரி சுத்தமாக நீங்கள் பராமரிப்பு அப்படின்றத பண்ணணும். இப்போ உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நாற்று அடிக்கும். நான் அதை வந்துட்டு சரி ஓகே, ஏதாவது பொருள் சாப்பிட்றோம், நம்ம ஏறி போகிறோம், ஏதாவது மிதிச்சிட்டு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், ஆக்டிவிட்டி நடக்கும், அதனால் நான் வந்துட்டு உள்ளே க்ளீன் பண்ணலாம். எதுக்கு நான் வெளியில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நம்ம க்ளீன் பண்ணுறது எலி வந்துடக்கூடாது. நம்ம சாப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கப்பி ஸ்மெல் மாதிரி வந்துச்சுன்னா அந்த இது எலியை வந்துட்டு ஈர்க்குங்க. அதனால் எலி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே க்ளீன் பண்ணுறோம். அதே போல் நமக்கு ஹைஜீனாக அது இருக்காது. காருன்றது ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி தான். அந்த சின்ன ஒரு பெட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டு சரியாக எதையுமே வச்சுக்கலைன்னா அதனால் நமக்கு ஃபங்கஸோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாசனை நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நம்மளுடைய ஹெல்த்துக்காகவும் காரினுடைய வந்துட்டு ஒயரிங் ஹெல்த்துக்காகவும் நம்ம அதை கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நான் வெளியில் பண்ணணும் அப்படின்றது என்னென்னா, பெயிண்ட்டுக்காக நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் லேயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக பண்ணலாம். அதாவது நீங்கள் காரை வந்துட்டு லாங் போயிட்டு வரீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நிறுத்தக்கொள்ளே இந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு கவர் போட்டு நிறுத்திடுங்க. இது பெட்டர். நீங்கள் வீட்டுக்குள்ளே நிறுத்தினாலும் கவர் போட்டு நிறுத்துறது பெட்டர். ஏன்னா அதில் யாராவது சும்மா நடந்து போகிறாங்க, டக்குன்னு வந்து கையை வச்சு கீறதுக்கோ இல்லை சம்திங் ஏதாவது கையில் கீ செயின் வச்சுட்டு போகிறாங்க, இல்லை மோதத்தை வச்சுட்டு போகிறாங்க, நடந்து போயிட்டு அவங்கள அறியாமலே அதில் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது 2வது, நீங்கள் வெயிலில் நிறுத்திருக்கீங்கன்னா பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன தான் வெயிலில் நிறுத்துறதுக்காக வெயிலில் போனாலும் தாங்கணும் அப்படின்றதுக்காக காரை உருவாக்கி இருந்தாலும் சன்லைட்டுக்கு முன்னாடி எந்த லைட்டுமே வந்துட்டு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டாலும் சரிங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் கார் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியிலையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, நீங்கள் வெளியில் எங்கேயோ ரொம்ப நாள் போயிட்டு வரீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கழுவுறது பெட்டர். எவ்ரிடே கழுவுறது அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி கூட இருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வண்டியை கரெக்டாக வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது பாதுகாப்பு டிரைவிங் பழக்கம். இதில் கூடவே கூடாத விஷயம் என்னென்னா, வேகமாக வண்டியை ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. திடீர்னு வந்துட்டு வேகமாக போய் டக்குன்னு வந்து பிரேக் அடிப்பாங்க. பிரேக்னா வேணும்னு அடிக்க மாட்டாங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு 500 மீட்டரில் ஒரு டோல்கேட் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து சொர்ன்னு கிட்ட போயிட்டு ஒரு 100 மீட்டரில் வந்துட்டு 80 கிலோமீட்டர் தான் அப்படியே குறைச்சி பிரேக் அடிப்பாங்க. இது உங்களுடைய வண்டி இன்ஜினுக்கு நல்லது கிடையாது. வண்டி இன்ஜின் ஆர்பிஎம் அதிகமாக நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் பிரச்சனைகள் அப்படின்றது வண்டிக்கு வரும். அதுவும் புதிய காருக்கு இது நல்லதே கிடையாது. புதிய காரில் இது மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்துது. சாதாரணமாக நீங்கள் நார்மலாக 2000 3000 ஆர்பிஎம்குள்ளே தான் நீங்கள் ஓட்டணும். 2000 3000 ஆர்பிஎம் போச்சுன்னா எவ்வளோ நம்ம போவோம்? 80 கிலோமீட்டர் வந்துட்டு வந்துடும். 3000லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 80 90 இந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம் வரும்.
அதனால் வந்துட்டு தயவு செய்து வண்டியை விரட்டாதீங்க. வண்டியை சடன் பிரேக் வந்து போடுறது, சடன் பிக்கப் எடுக்கிறது, அடி வெளுத்து கட்டது, புது கார் தானே ஓட்டுறா ஓட்டு ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அதெல்லாம் எதுவும் வந்துட்டு பண்ணாதீங்க. உங்கள் கார் நல்லபடியாக எந்த வித வந்துட்டு ப்ராப்ளமும் வைக்காமல் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்டு இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி என்னன்னா, பார்க்கிங்கை சரியாக நம்ம செய்யணுங்க. வெயிலில் அதிக நேரம் வந்துட்டு ஓப்பன் பிளேஸில் எதுவுமே போடாமல் நீங்கள் நிறுத்தவே வேண்டாம். கார் கவர் போட்டு நிறுத்துங்க. அண்ட் அதே போல் கார் கவர் போட்டாலும் கவர் போடுறதுக்கு முன்னாடி காரை தொடச்சிட்டு நிறுத்தணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக புது கார் வச்சுட்டு இருக்கவங்க பராமரித்து தான் ஆகணும். காலப்போக்கில் வந்துட்டு அது பழசாக பழசாக அதுக்கப்புறம் நீங்கள் பிபிஎஃப் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து செராமிக் கோட்டிங் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு காரை இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக காமிச்சிக்கலாம். இதுதாங்க ஒரு காரை முறையாக பராமரிப்பதற்கான வழிகாட்டுதல். இது நான் பின்பற்றிட்டு வரேன். என் காரில் இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1 வருஷம் 8 மாதம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 1 மாதம் 8 மாதம் இல்லை, இது 6 மாதம் தான். 1.5 வருஷம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றத வச்சு நான் இதில் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா நான் கார் வாங்கக்குள்ள நிறைய பேர் எனக்கு கொடுத்த சஜஷனை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலோடு சந்திக்கலாம். பாய்.